சமீபத்தில் நடைபெற்ற சந்திர கிரகணத்தின் பொழுது பிறந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் கேத்துவோடையும், சந்திரன் ராகுவோடையும் இருந்தது. இந்த புரட்டாசி மாதம் சூரியன் வந்து மாறக்கூடிய புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் வந்துடுறார். ஸோ சூரியன் கேதுவோட எவ்வளோ நாள் சேர்ந்திருக்காரோ, இந்த சந்திரனின் சஞ்சாரமானது சில குழப்பங்கள் உலக அளவிலேயே இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து இருக்கும். நம்மளும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த கும்பத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் அந்த கிரகணம் வந்து வந்தது. ஸோ சந்திரன் ராகுவோடவும் சூரியன் கேதுவோடவும் இருக்கிற அந்த கிரகஸ்திதியில் குழந்தைகள் பிறந்திருந்தால், இப்போ உங்கள் வீட்டில் அன்னைக்கு குழந்தை யாருக்கும் பிறக்காதுன்னு சிசரின் பண்ணவங்க இருப்பாங்க, இயற்கையாக பிறந்தவங்க இருப்பாங்க. அன்றைய நாளில் குழந்தை உங்களுக்கு பிறந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய குலதெய்வத்தினுக்கு பிரார்த்தனை பண்ணது நிறைவேறாமல் இருக்கலாம், இல்லை பிரார்த்தனை பண்ணி மறந்து போயிருக்கலாம் நம்ம. ஸோ பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குலதெய்வத்தைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செஞ்சுருங்க. ஏன்னா எத்தனையோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குலதெய்வங்கள். குலதெய்வ பரிகாரங்கள் செய்யுங்க. கிரக ரீதியாக நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டின்னு போயிட்டு நீங்கள் சர்ப்பம் சார்ந்த ராகு கேது இதை பண்ணலாம். ஒரு ஆலய வழிபாடு செய்யணும், இந்த குழந்தைங்களுக்காக ஒரு ஆலயத்திற்கு போய் பண்ணணும்னா, நீங்கள் ராகு கிரகஸ்திதி தான் சந்திர கிரகணம் அப்படின்னா, சூரிய கிரகணம் வந்து கேத்து வந்து சொல்லுவாங்க. ஸோ ராகு சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள்லாம் எந்த விதமான சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் இருக்கோ போகலாம். போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ராகு கேத்துக்கான பரிகாரங்களை அந்த ஆலயத்தில் வந்து செய்யலாம். ஸோ அன்றைய நாளில் அந்த குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அதுவும் சூரிய உதைக்கிற நேரத்தில் பிறக்கிறது 5 to 7, அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் 5 to 7. இந்த கார்த்தால பிறந்ததும் சரி, சாயந்தரம் பிறந்ததுக்கும் சரி, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும், மன ஆரோக்கிய குறைபாடுகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ராகு கேத்து ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்யலாம். குறிப்பாக அன்றைய நாளில் சாயங்கால நேரம் பிறந்திருந்ததுன்னா, சந்திரன் ராகு லக்னத்தில் இருப்பா, சூரியன் வந்து 7ல் இருப்பா. காத்தால சூரிய உதயத்தில் பிறந்தால் சூரியனும் கேதுவும் லக்னத்தில் இருப்பாங்க. இது ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வளரும் பொழுது சந்திர தசையோ, ராகு தசையோ, சூரிய தசையோ, கேது தசையோ எது வந்தாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் அந்த குழந்தைங்க வளர்றச்சேயுமே ஒரு மிருத்யுஞ்சு ஜபம் பண்ணலாம், மிருத்யுஞ்சு ஹோமம் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு சதயம் தான் இருந்தது. ஸோ சதயம் பூரட்டாதி எதுவாக இருந்தாலும் நட்சத்திர சாந்தி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ராகு கேது பிரீத்தியும் பண்ணணும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.